கட்டமைப்பிலும் போக்குவரத்து துறையிலும் இந்தியா பல மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கண்டுள்ளது. மிகப்பெரிய பாலங்கள், சுரங்க பாதைகள், நெடுஞ்சாலைகள் என அனைத்தையும் சிறப்பாக நடத்தி வருகின்ற இந்த நாட்டில் சாலை போக்குவரத்தில் ஏற்படும் விபத்துகளும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. சாலையில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு போக்குவரத்து துறை தரப்பிலும் போக்குவரத்து காவலர்கள் தரப்பிலும் பல நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை பலர் பின்பற்றி வந்தாலும் சில இடங்களில் பின்பற்றாமல் சாலை விபத்தையும் ஏற்படுத்துகின்றனர். பல சாலை விபத்துகள் நம்மை பெருமளவு பாதிப்படைய செய்துள்ளது. நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாலை கோர விபத்து ஏற்பட்டாலும் அது அந்த நாட்டில் உள்ள அனைவரையும் பதைபதைக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் அதிகமாக அட்வென்ச்சரை விரும்புகின்றனர். அட்வென்ச்சர் என்றால் சாலையில் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டிச் செல்வதுதான் அட்வென்ச்சர் என்ற ஒரு புரிதலிலும் இருக்கின்றனர். இவர்களின் இந்த புரிதல் தவறு என்பதை எடுத்து காட்டுவதற்கு பல சாலை விபத்துகள் இருக்கிறது. இருப்பினும் பலர் இந்த அட்வென்ச்சரையே மேற்கொள்ள விரும்புகின்றனர். இதை தவிர கவனச்சிதைவால் பல விபத்துகள் ஏற்படுகிறது. கவனச்சிதறல் மற்றும் மற்ற திடீர் பிரச்சனைகள் கோர விபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விபத்துக்கள் ஒரு வாகனம் சாலையை விட்டு நகர்ந்து சென்று மரங்களில் மோதுவது, பாலத்திலிருந்து விழுவது, மேலும் மற்றொரு வாகனத்தின் மீது மோதுவது என பலவாறு நடக்கிறது. ஆனால் இந்த விபத்துக்கள் அனைத்துமே மக்களை சற்று நடுங்கத்தான் வைக்கிறது. இந்த வரிசையில் தற்பொழுது எல்லாம் வாகனம் ஓட்டி செல்லும் பொழுது பாடலை இசைத்து கொண்டு செல்கின்றனர். அதாவது ஹெட்போனை காதில் மாட்டியபடியே அதில் இசையை ஒளிர வைத்துவிட்டு வால்யூமையும் அதிகமாக வைத்து கொண்டு செல்கின்றனர். இப்படி அவர்கள் செல்லும் பொழுது பின்வரும் வாகனம் ஒலி எழுப்புகிறதா அல்லது வாகன ஓட்டிகள் ஏதேனும் கூற வருகிறார்களா என்பதை கூட அவர்களால் கேட்க முடிவதில்லை. அதோடு சிலர் இன்னும் ஒரு படி மேலே சென்று போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றனர். போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது பெரும் ஆபத்தை விளைவிக்கிறது என்ற விழிப்புணர்வு தற்போது அதிகமாகவே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற விதிமுறையில் தற்போது கண்டிப்புடன் வைக்கப்படுவதால் பலர் இந்த இரண்டை தவிர்த்து வருகின்றனர். ஆனால் இதற்கு மாறாக சுற்றுலா செல்லும் பொழுது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் பொழுது பேருந்து மற்றும் 4 சக்கர வாகனங்களில் இசையை அதிரவிட்டபடி செல்கின்றனர். இது அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் அதிக ஒலி மற்ற பயணிகளையும் வாகன ஓட்டிகளையும் அசௌகரியத்தை உணர வைப்பது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை தொந்தரவு செய்து அதுவும் விபத்திற்கு வழிவகுக்கிறது. அது மட்டுமின்றி அதிக ஒலியை வைத்துக்கொண்டு பேருந்தையும் வாகனத்தையும் ஓட்டிச் செல்லும் ஓட்டுநர்கள் தங்கள் நிலையையும் மறந்து விபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். அப்படித்தான் தற்பொழுது ஒரு சுற்றுலா பேருந்து மொத்தமாக கவிழ்ந்துள்ளது. அதாவது மொத்த குழுவாக பலர் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது பாட்டை அதிரவிட்டபடி செல்கின்றனர். அதோடு சுற்றுலா சென்றவர்கள் பேருந்தில் ஆடியபடியே சென்று கொண்டிருக்கும் பொழுது மொபைல் போனில் வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் பாட்டை அதிரவிட்டபடி ஆடிக்கொண்டு சென்றிருந்த பயணிகள் திடீரென ஒரு கட்டத்தில் அந்த பேருந்து கவிழ்ந்து பேருந்திலிருந்த அனைவரும் கூச்சலிடும் காட்சியும் பதிவிட்டுள்ளது. இந்த வீடியோ தற்போது இணையங்களில் வைரலாகி வருகிறது. பாட்டை அதிரவிட்டபடி செல்லும் பேருந்து மற்றும் வாகனங்களுக்கு இந்த வீடியோ தற்பொழுது நல்ல எச்சரிக்கையை கொடுக்கும் என இணையவாசிகள் பலர் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.